ஃபர்ஸ்ட் மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு அண்ட் கொஞ்சம் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை உங்களுக்கு தனி டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இது நல்லா வணங்கின பிறகு இது கூட 1/4 மூடி தேங்காய் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு அதில் ஒரு தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி இப்போது நல்லா வணங்கிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி மஞ்சத்தூளில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அண்ட் ஒரு பிஞ்ச் சுகர் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மஷ்ரூமில் கோட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கி இப்போ நல்லா அது குக் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி திரும்ப ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட குருமா நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குனோன்னா நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி.